இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையில் கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காகவும் திருச்சபை மக்களுக்காகவும் ஸ்தல போதவர்களுக்காகவும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இன்று வாசிக்க கேட்ட சங்கீதம் 119, 120. வீண் சிந்தனைகளை வெறுத்து நீர் என் மறைவிடமும் என் கேடகமும் என்று அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி வீண் சிந்தனைகளை வெறுத்து. சங்கீதம் 139 கடைசி வசனம் சொல்லுது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எனக்கு கஷ்டம் கொடுக்குற வழி என்ன இருக்குன்னு பார்த்து அதை நித்திய வழியில் நடத்தும்படி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். ஒரு ஏர்போர்ட்டில் ரொம்ப மிகப்பெரிய ஃப்ளைட், பொதுவாக இப்போ இங்கேருந்து சேலத்துக்கு போகிற ஃப்ளைட் வந்து அது சின்ன ஏர்போர்ட்டுங்கிறதால அதில் ஒரு 45-50 பேர் தான் போக முடியும். ஸ்ரீலங்காவுக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு இங்கேருந்து போதும், அது ரொம்ப சின்ன ஃப்ளைட்டு. அதுக்கு அடுத்து ஏடிஆர்னு வாங்க, 80 பேர் தான் போக முடியும். அதுக்கப்புறம் ஏர் பஸ் 180 பேர் அதில் போகலாம். அதை விட பெரிய ஃப்ளைட் வந்து 360 பேர் போகலாம். ஒரு 3 பேராக 3 ரோ இருக்கும். அதில் பொதுவாக வெளிநாட்டுக்கு போகிற ஃப்ளைட் அது போகும். அதை விட பெரிய ஃப்ளைட் இருக்குன்னா அதை விட பெரிய ஃப்ளைட்டில் போனதில்லை. ரொம்ப பெரிய ஃப்ளைட்டு, அந்த ஏர்போர்ட்டில் மட்டும்தான் அந்த ஃப்ளைட் இறங்கும். பொதுவாக ஃபியூல் ஆகிடுச்சுன்னா, கடந்த நாளில் என்னுடைய சகோதரர் இங்கேருந்து விஜயவாடாவுக்கு போனாங்க. அன்றைக்கி ரொம்ப பனிப்பொழிவு, அதனால் விஜயவாடாவில் இறங்காமல் அது அங்கேருந்து 2 மணி நேரம் சுற்றிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி ஹைதராபாத்தில் போய் இறக்கிட்டாங்க ஃபியூல் இல்லாமல். நான் ஒரு தடவை தூத்துக்குடிக்கு போயிருக்கப்போ தூத்துக்குடியில் நிறைய ஒரு காற்று அடித்து புழுதியாகி அந்த தரை தெரியல, விமானம் ஓடுதளம் தெரியலன்னு அந்த ஃப்ளைட்டை கூட திரும்ப மதுரையில் இறக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த பெரிய ஃப்ளைட்டு அந்த ஏர்போர்ட்டில் இறங்க முடியல. இறங்குறப்போ டேக்கப் லேண்டிங்க்கு வந்து சாதாரணமாக ஒரு இன்ஜின் வேலை செஞ்சால் அந்த டேக்கப் லேண்டிங்கில் வந்து 2 இன்ஜின் வேலை செய்யும். இந்த ஃப்ளைட்டோட சவுண்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த லேண்டிங்கும் அந்த டேக்கப்பும் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அந்த ஃப்ளைட்டில் ரெகுலராக போகிறவங்க பார்த்திங்கன்னா இதே மாதிரி சைடில் கோடு, லைட்டு, எந்த இடத்துல அந்த தரையில் போடணும், எந்த இடத்துல தரையை விட்டு மேலே தூக்கணும் என்பதெல்லாம் அந்த அடையாளம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பாயிண்டில் கரெக்டாக அது மயிர் இலை அளவு, அந்த முடி அளவு கூட மிஸ் ஆனால் அது விபத்துக்குள்ளாகி ஒரு குயிக்காக ஃபயர் ஆகிடும். ஏன்னா அதில் இருக்க பெட்ரோல் வந்து, எரிபொருள் வந்து ரொம்ப ஸ்பீடாக தீப்பிடிக்கக்கூடிய ஒரு பொருள். பவர், நம்ம வண்டிக்கு ஊற்றுற பெட்ரோலோட பல மடங்கு அது பவர் ஜாஸ்தி அந்த பெட்ரோல். அதே மாதிரி ஒரு ஏர்போர்ட்டில் இறங்குற நேரத்தில் அந்த ஃபேனில் ஒரு காக்கா வந்து பட்டதால் அந்த ஃப்ளைட்டில் இருக்க அத்தனை பேருமே இறந்து போனாங்க, ஃபயர் ஆகிடுச்சு. ஆனால் பயணம் என்பது ஒரு சாதாரண பயணம் அல்ல, ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்படி அந்த பெரிய ஃப்ளைட் அந்த லேண்டிங் ஆகலை. லேண்டிங் ஆகிறப்போ ஒரு சுவிட்ச், ஒரு கீர் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த கீர் யூஸ் ஆகலை. அந்த பைலட் வந்து ஓட்டுறது மட்டும் இல்லை, அவங்க எல்லா நிலையிலும் எல்லாத்துக்கும் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. அவங்க உடம்பு பார்த்திங்கன்னா கட்டாக வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, அந்தளவுக்கு அவங்க டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பாங்க. ரொம்ப சிந்தனையாளர்கள். கேப்டன் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சா குறைஞ்சது 3 லட்ச ரூபா சம்பளம். ஒரு மாதத்திற்கு 3 லட்ச ரூபா சம்பளம். வாரத்துக்கும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். அப்படி அந்த இறக்க முடியல, ரொம்ப போராடி அந்த அங்கே இருக்க பக்கத்தில் ஏர்போர்ட்டில் கேட்குறாரு, எனக்கு அந்த லேண்டிங் ஆகிற கீர் வேலை செய்ய மாட்டுது, எதுக்கு வேலை செய்யலைன்னு எனக்கு தெரியல சொல்கிறாரு. அந்த ஏர்போர்ட்லேருந்து சொல்கிறாங்க, நீ இப்போ என்ன செய்கிறேன்னா உன்னுடைய ஃபியூல் காலியாகிற வரையும் வண்டியை ஓட்டுங்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்டுக்கு மேலே ஃபியூல் காலியாகிற வரையும் வண்டி ஓட்டு, ஃபியூல் காலியாகிற நேரத்தில் லேண்டிங் ஆகிற இடத்துக்கு கரெக்டாக வந்துடு. ஃபியூல் காலியாகணும் ஆட்டோமேட்டிக்காக நீ ஒரு மாதிரி அதை டெவலப் பண்ணி இறக்கிடலான்னு ஒரு ஐடியா, ஒரு பெரிய
அங்கே இருக்க இன்ஜினியர் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். அவர் அந்த வண்டியில் இருக்க ஃபியூல் காலியாகிற வரையும் வண்டியை ஓட்டுறாரு, ஃப்ளைட்டை ஓட்டுறாரு. அந்த ஃபியூல் காலியாகிற நேரத்தில் இறங்கி அந்த கரெக்டாக அந்த லேண்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு நிப்பாட்டி ஒரு உயிர் சேதம் இல்லாமல் அனைவரையும் காப்பாற்றினார். இறங்கின பிறகு மக்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு அதை செக் பண்ணால் அதில் உள்ள ஒரே ஒரு சின்ன ஸ்க்ரூ மட்டும் அவுந்திருந்துதான். அந்த ராடு வேலை செய்கிற சின்ன ஸ்க்ரூ லூஸாக இருந்ததால் அந்த கீர் வேலை செய்யலை. ஒரு சின்ன ஸ்க்ரூ இல்லாமல் அதில் போன கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் உயிருக்கு போராட்டம். அதுதான் அந்த ஃப்ளைட்டு டேக்கப் ஆகிறப்போ அங்கே இருக்க அந்த ஏர்போர்ட்ஸை சொல்லுவாங்க, என்ன பண்ணணும், லேண்டிங் ஆக உங்களுக்கு 2 வழி இருக்குது, 4 வழி இருக்குது. 4 வழியில் அந்த ஏதாவது ஏர்க்ராஃப்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 4 கேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். 4 கேட்டு 2 கேட்டு ஏர்ஹோஸ்டஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. கடைசி 2ஐயும் 4ஐயும் அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 நடுவில் அந்த ஃப்ளைட்டுக்கு தகுந்த மாதிரி எத்தனையோ வழி இருக்கும். அதில் இருக்க பேசஞ்சர்ட்டு அந்த ஐடியா சொல்லக்கூடாது, நீங்கள் இதானா இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இதே மாதிரி லேண்டிங் தண்ணியில் எப்போ போகுதுன்னா நீங்கள் உங்களுக்கு இருக்க இந்த அந்த ஒரு எஸ்கார்டு பட்டன் மாதிரி அதை தூக்கி நீங்கள் இப்படி போட்டுக்கணும். இந்த காற்றை இப்படி ஊதணும். அது ஊதிட்டு தண்ணியில் குதிச்சிடணும். பொதுவாக அவங்க இறக்கி அந்த சின்ன ஸ்க்ரூ மிஸ் ஆனதால் ஒரு பெரிய வேதனை. இதுதான் வாழ்க்கையில் நமக்கு கூட ஆண்டவர் நம்ம படைக்கிறப்பவே நல்லாவே படைச்சிட்டார். ஆதாமை படைக்கிறப்போ ஆதாமை உருவாக்கிட்டு தண்ணி இருக்கா, ஐயோ அவனுக்கு தாகம் இருக்குதேன்னார். இப்போ நான் சர்வீஸ் ஆரம்பிக்கிறப்ப எனக்கு லேசாக இருமல் வந்துருச்சு. தமிழ் செல்வத்தை கூப்பிட்டு தண்ணி கொடு தம்பின்னு அவர் போனவருக்கு சூடு பண்ணி கொண்டு வர லேட் ஆகிடுச்சு. அந்த சில செகண்ட்ஸு தண்ணி இல்லைனால எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? ஒரு சில நிமிடங்கள், நிமிடம்ஸ், ஒரு துளி உணவு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. காற்று இல்லாமல் இருந்தால் டாப் ஆஃப் யூரோப் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா பனிப்பொழிவு நிறைந்த இடம். அது மேலே போனீங்கன்னா அப்படியே நீங்கள் காலண்டரில் பார்ப்பீங்க, மலை மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். பொதுவாக நான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு வரையும் அதை ஏதோ அழகுக்கு வரைஞ்சிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போய் பார்த்த பிறகு ஸ்வீஸில் போய் டாப் ஆஃப் ஹில்ஸு, யூரோப் ஹில்ஸுன்னு பேர் இருக்குது. அதை பார்த்தப்போ உண்மையாகவே பனி அங்கங்கே கொட்டி கிடக்குது. பனி உளுந்துக்கிட்டே இருக்குது, மேலெல்லாம் பனி உழுது. அங்கே என்ன நடக்குன்னா அந்த பனி அந்த ஒரு சிலர் சாப்பிட்ற இடத்துக்கு போனால் அந்த சாப்பிட முடியாதுன்றதை நல்லா டைட்டாக மூடிடுறாங்க. டைட்டாக மூடினோடனே அங்கே ஆக்சிஜன் குறைவு ஏற்படுது. நமக்கு சுவாச காற்று குறையிறதால அங்கே $30 கொடுத்தா ஒரு டப்பா கொடுக்குறாங்க ஆக்சிஜன். அதை யூஸ் பண்ணுன்னா நமக்கு விடுதலை கிடைக்கிது. ஏன்னா வெளியும் நிற்க முடியாது, சாப்பிட்ற நேரத்தில் குளிர் சுற்றி அடைச்சிருக்காங்க. அப்போ காற்றை மனிதனுக்கு உண்டாக்குகிறார், தண்ணீரை உண்டாக்குகிறார், காற்றை உண்டாக்குகிறார், உணவை உண்டாக்குகிறார். அந்த உணவை உண்டாக்கி எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டபடி தான் மனுஷனை உருவாக்கி கொடுக்குறார். மனுஷனை உருவாக்கின பிறகு அவன் தனிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சூட்டபிள் பெர்சன், அவருக்கு ஏற்ற ஒரு சூட்டபிள் பெர்சன், எல்லா நிலையிலும் ஒரு சூட்டபிள் பெர்சன் வேணும். தனிமை நல்லதல்ல, தனிமை ஏற்றதல்ல. அது இருவர் கூடி இருக்கிறப்போ சூடு உண்டாகும், இருவர் இருக்கிறப்ப நல்லது உண்டாகும்னு சொல்லி அது அப்படிப்பட்ட ஒரு தனிமை வாழ்வு வேண்டாம் என்பதற்காக ஏற்ற துணையை அவன் தனியாக உருவாக்கினா அது அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு மனிதனுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து மனுஷியை உருவாக்குகிறார். அந்த விலா எலும்பை எடுத்ததால் அவனுடைய அந்த பலன் குறையுது, இன்னும் குறைஞ்சிருச்சு. தனிமை விலா எலும்பு எடுத்தால் இன்னொரு குறைவு. அப்போ அந்த அதிலிருந்து உருவாக்கின பெண்ணை அவனிடம் கொண்டே விட்டோன்னே அந்த குறைவு சரி செய்யப்படுகிறது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலங்கிறதால ஒரு வேதனை. அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து அவங்கள வெளியே அனுப்பிடுறார். எல்லா நலமும் இருக்கிற எல்லா வசதிகள் நிறைந்த ஒரு தோட்டத்திலேருந்து, ஒரு கார்டன்லேருந்து அவனை வெளியே அனுப்பிடுறார். வெளியே அனுப்புறது மட்டுமல்ல, உன் நெத்தி வேர்வை நீ கீழே விழணும், அவ்வளவு நீ வேலை செய்யணும், அப்போ தான் உனக்கு வாழ்வு கிடைக்கும்னு ஆண்டவர் அனுப்பிடுறார். அந்த பெண்ணுக்கு ஒரு சாபம் கொடுக்குறார். நீ உன் கரு உருவாகி அதை நீ வெளிப்படுமோ நீ மரண பள்ளத்தாக்கு போகணும், வேதனை உண்டாக்கும் வழி இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டார். பொதுவாக ஆண்டுடைய வார்த்தைக்கு உபயோக பண்ணலை, கீழ்ப்படியிலங்கிற ஒரே வார்த்தைக்காக அவனுடைய வாழ்வு மிகவும் வேதனையான வாழ்வாய் மாறியது.
யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிலையோ அந்த மனிதனை ஆண்டவர் வாழ்வு கொடுக்கறதில்ல. தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாத்தாருங்கிற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். அவன் இஸ்ரேல் மக்களுடைய ஆலயத்திலிருந்து பாத்திரங்களை, பரிசுத்தமான பாத்திரங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை அசிங்கப்படுத்துகிறான். பெருமை அவனை சூழ்ந்து கொள்கிறது. அப்போது அவங்க ஒரு கை வந்து அங்கே வேகமாக எழுதுது. அதை பார்த்தோன்னே அவனுடைய அந்த குடி போதை எல்லாம் கீழே இறங்கினோடனே இது என்ன எழுதிச்சுன்னு அங்கே இருக்க குறி சொல்லுகள், சாஸ்திரிகள், வேத ஆராய்ச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்குறான். ஒருத்தருக்கும் சொல்ல தெரியல. அப்போ தானியேலை கூப்பிட்டு, ஒருத்தர் இருக்கிறாரு, இஸ்ரேலேருந்து ஒரு பையன் வந்திருக்கிறான், யூத குலத்து பையன், அவனுக்கு இது சொல்ல முடியும்னு சொன்னோன்னா அவனை கூட்டியாந்துன்னு சொல்வார், நான் என் ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தர்றேன், ஒரு சரப்பணியை தர்றேன், உன்னை ஈக்குவல் ஆக்குறேன், இதில் என்ன எழுதியிருக்கு எனக்கு சொல்லுங்கிறப்போ தானியேல் சொல்கிறாரு, இதெல்லாம் எனக்கு நீ தர வேண்டாம், நீ ஏன் வச்சுக்கோ. உங்கள் அப்பா பெருமைப்பட்டதால் மாட்டை போல் வைக்கோல் தின்னார்ல, பெருமைப்படுமுன நல்லவராக இருந்தார்ல, உனக்கு தெரியல. அவர் தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது இழந்து போன வாழ்வே அவருக்கு கிடைச்சதில்லை. நீ உன்னை தாழ்த்தியாமல் நீ பெருமைப்பட்டதால் இன்று இரவு நீ மரித்து போவாய். இன்றோடு உன்னுடைய லைஃப் முடிஞ்சு போச்சுங்கிறார். ஒருவேளை தனக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் என்னென்னா பெருமை, தாழ்மை இல்லை, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் மாம்சத்தின் இச்சைகள் என்று சொல்கிறார். கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் இச்சைகள். இது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. டு நாட் என்டர் டு த கிங்டம் ஆஃப் காட். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் வாயிலிருந்து உன் எண்ணங்களிலிருந்து கெட்ட வார்த்தைகள், கெட்ட சிந்தனைகள் வருது, இது உனக்கு சாபம் என்று சொல்கிறார். பிலிப்பியரில் சொல்கிறப்போ அது தேவ தீட்டுன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறப்போ வாழ்க்கையில் நமக்கு வேதனை, கண்ணீர், துன்பம் எல்லாம் வருது. அதுதான் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு, ஏசாயா 56:1 சொல்கிறப்போ நியாயமும் நீதியும் உள்ளவனாய் நீ மாறு. உன்ட நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும். நியாயம் நீதி என்கிட்ட இருக்கிறப்போ என்னை பாதுகாக்கும் ஆண்டவர், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் சக்திகளை அழிக்கும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் என்னை உயர்த்தி எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நியாயம்னா என்ன, நீதினா ரெண்டும் ஜட்ஜஸ் தான், ரெண்டும் ஒன்று தான். எப்படிப்பட்ட நியாயம் நீதினா, ஒரு பையன் பசியினால் ஒரு ரொட்டி துண்டை திருடிட்டான். திருநாதெல்லாம் அவனுக்கு கிடைத்தது ஜெயில். ஜெயிலுக்கு போகணுன்னா ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் ஒரு ஜட்ஜி தான் ஆர்டர் கொடுக்கணும். அந்த நீதிபதி முன்னால் கேட்குறார், ஏன் பார்த்துருன்ன, சின்ன பையனாக இருக்கியா, வேலை செஞ்சு சாப்பிட்லாமே. அவன் சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் எனக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தேன், வேலை செஞ்சுருக்கேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அம்மாவுக்காக 2 நாள் லீவ் போட்டேன், திரும்ப வேலைக்கு போனேன், அவர் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். கஷ்டம், வேதனை, துன்பம், பசி. அந்த பசியினால் வேலை கிடைக்கல, யாரும் வேலை தரல. அப்போ தான் அந்த ரொட்டி துண்டை எடுத்து நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறான். அப்போ அந்த நீதிபதியுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. கண்ணீர் அங்கே இருக்க மக்களை பார்த்து கேட்கிறார், இவன் செய்தது யார் தவறு? இந்த சமூகத்தில் இவன் உணவு இல்லாமல் இருந்தானே, ஏன் இந்த கடைக்காரர், நீ ஏன்ப்பா அவனுக்கு ஒரு உணவு ரொட்டி துண்டு கொடுத்துருக்கலாமே, ஏன் திருடுற உழைக்கு நீ அவனை விட்ட, அவன்கிட்ட கேட்டான்ல கொடுத்துருக்கலாமேன்னு அவனுக்கு $1000 ஃபைன் பண்ணாராம். அந்த காவல்துறையை பார்த்து, இப்படிப்பட்ட காவல்துறை இருப்பதால் அந்த காவல்துறைக்கு $10,000 ஃபைன் பண்ணாராம் அந்த ஜட்ஜி. அது இல்லாமல் சமூகத்தில் இப்படிப்பட்ட கஷ்டம், வேதனை இருக்க மனிதன் இருப்பதால் இந்த சமூகம் அதை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அதனால் அவரோடு சேர்த்து அந்த ஜட்ஜிக்கும் சேர்த்து அங்கே இருக்க எல்லாத்துக்கும் $1000 ஃபைன் பண்ணாராம். ஃபைன் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து அந்த பையனை கொடுத்தாராம். இதுதான் நம்ம ஆண்டவர், இதுதான் ஆண்டவர். அதுதான் சங்கீதம் 139. நாம் வீண் சிந்தனைகளை வெறுத்து, நம்முடைய வாழ்விற்காக ஏதாவது தவறு செய்யலாமாங்கிறத வீண் சிந்தனைகளை வெறுத்து, என் மறைவிடமும்
என் உறைவிடமும் நீரே என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக நம்முடைய வீண் சிந்தனைகளை வெறுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. யாரெல்லாம் வேதனை, கண்ணீர், துன்பங்கள் இருக்காங்களோ அந்த மக்கள் அவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த மக்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. நம்ம எப்போ கஷ்டம், எப்போ வேதனை, எப்போ துன்பம் வருதோ அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஒரு மிஸ்டரி இவ்வாறு சொல்லுகிறார். ஒரு நாள் இரவில் விசுவாசத்தை பற்றி சொன்னாராம். என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவார் ஆண்டவர், ஆண்டோட நாமத்தில் கேளுங்கன்னாராம். ஒரு ஏழை மகள், கைம்பெண், 2 பிள்ளைகள். மெசேஜ் கேட்டு வீட்டுக்கு போச்சு. சாப்பிட்ற சோறு இல்லை, மத்தியானம் சோறு. அந்த அம்மா சொன்னாங்களே கடவுள்கிட்ட கேட்கலாமேன்னு அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களாம். அவங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு காக்கா ஒரு பெரிய ப்ரெட்டை தூக்கியாந்து அவங்க பக்கத்தில் போட்டு போயிடுச்சான். பெரிய ப்ரெட்டு. அவங்க 2 பேர் 3 பேருக்கு போதுமான அளவுக்கு ப்ரெட்டு. ஆண்டவருக்கு நன்றின்னு சாப்பிட்டுச்சான். சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அந்த மிஷனரி அம்மாவை பார்த்து சொல்லிச்சான், நீங்கள் சொன்னீங்க ராத்திரி நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு மத்தியானத்தில் ப்ரெட்டை கொண்டாந்து காக்கா கொடுத்துச்சு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டான்னு சொல்லாராம். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், என் உணவுக்காக என் பிள்ளைகளுக்காக நான் வச்சுருந்த ப்ரெட்டை காக்கா திடீர்னு தூக்கிட்டு போயிட்டு, ஐயோ காக்கா தூக்கிட்டு போதேன்னு நினச்சேன், அந்த காக்கா உனக்கு கொண்டாந்து கொடுத்ததுப்பான்னாங்களாம். ஒருவேளை நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்குது? நம்ம ஆண்டவரை நோக்கி நம்மை விசுவாசத்தோடு பார்க்குறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஆம் தகப்பனே, நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பவர், எங்களுக்கு வாழ்வு கொடுப்பவர். கடந்த மாதங்கள் எங்களை பாதுகாத்திருக்கீங்க, வழிநடத்திருக்கீங்க. இந்த புதிய மாதத்துடைய தேவைகள் உண்டு தகப்பனே. பல கஷ்டங்கள் மத்தியில், வேதனையின் மத்தியில், துன்பங்களின் மத்தியில் உட்கார்ந்துருக்கேன்பா. மனிதர்கள் முன்னால் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் இவ்வளோ வேதனை, இவ்வளோ துன்பம், இவ்வளோ தேவைகள். இந்த கண்ணீரான வாழ்வை மாற்றி எனக்கு தாங்கப்பா. உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தாங்க, உம்முடைய வழிநடத்தை தாங்க. உம்மை நோக்கி பார்த்து முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. நீ தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்க. வருத்தப்பட்டு பானம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்க. நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொன்னீங்க. என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லைன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தகப்பனை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய வழிநடத்தலை தாங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க. எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லா நிலையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒரு விசைக்குள் எங்களை ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்